வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டீங்க. ஆனா மே 20ஆம் தேதிக்கு பிறகு உங்க தலைவிதியே அடியோடு மாறப்போகுது. இது சும்மா சொல்ற வார்த்தை கிடையாது. நீங்க பட்ட அவமானங்கள், இழந்த காசு பணம், உங்களை விட்டு விலகி போன சொந்த பந்தங்கள் எல்லாமே இனி உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா இந்த மே 20க்கு மேல உங்க வாழ்க்கையில 5 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. அந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரபஞ்சம் உங்களுக்கு சில அறிகுறிகளை காட்டும். அந்த 10 முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன, உங்க வாழ்க்கையில என்னென்ன பெரிய மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கமா பார்க்க போறோம். கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுமையா கேளுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு முக்கியமான பதிவு. சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு கெத்து, ஒரு கம்பீரம்தான். ஆனா கடந்த சில மாசங்களா நீங்க அந்த கெத்தை எல்லாம் விட்டுட்டு யார்கிட்டயோ போய் நின்னு பலவிதமான மன உளைச்சல்களை சந்திச்சிருப்பீங்க. நாம செஞ்ச தப்பு என்ன, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுதிருப்பீங்க. நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க. கையில காசு தங்காம வந்த வருமானம் எல்லாம் தண்ணியா செலவாகி கடன்காரங்க தொல்லை அதிகமாயிருக்கும். உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஆனா இனிமே அந்த நிலைமை கிடையாது. உங்க கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு சாதகமா திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப மே 20க்கு பிறகு உங்க ஜாதகத்துல ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் வேலை செய்ய ஆரம்பிக்க போகுது. இதனால உங்க சுபாவமே முற்றிலுமா மாறப்போகுது. 5 மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரே நாள்ல நடந்துராது. அதுக்கு முன்னாடி உங்க உடம்புலயும் மனசுலயும் சில மாற்றங்கள் நடக்கும். அதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம் உங்க கஷ்ட காலம் முடிஞ்சிருச்சுன்னு. முதல் அறிகுறியா உங்க மனசுல ஒரு இனம் புரியாத தைரியம் வர ஆரம்பிக்கும். நேத்து வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட பயந்து நடுங்கின நீங்க இனிமே எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்போட இருப்பீங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது உற்சாகம் உங்க உடம்புல பரவுறத நீங்க உணர முடியும். இது வெறும் மனப்பிரமை கிடையாது. உங்க ராசிநாதனான சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல். 2வது அறிகுறியா ரொம்ப வருஷமா உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க அல்லது உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நீங்க எதிர்பார்த்து ஏமாந்து போன சில முக்கியஸ்தர்கள் அவங்களா வழிய வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு சாதகமான விஷயங்களை அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. 3வது ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னன்னா, உங்க கனவுகள்ல சில விசித்திரமான விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உயரமான மலைகள்ல ஏறுற மாதிரியோ அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வங்கள் உங்க கனவுல வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரியோ அடிக்கடி தோணும். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லி காட்டுற ஒரு பெரிய நல்ல சகுனம். சரி, இப்போ அந்த 5 மிகப்பெரிய சம்பவங்கள்ல முதல் சம்பவம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். உங்க பொருளாதாரத்துல, அதாவது பண வரவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகுது. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு சொத்து பிரச்சனையோ அல்லது உங்களுக்கு வரவேண்டிய ஒரு பெரிய தொகையோ எந்த ஒரு தடங்களும் இல்லாம திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் 10 ரூபாய் சம்பாதிக்க 100 ரூபாய் அளவுக்கு உழைச்சிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க சின்ன உழைப்புக்கு கூட பன்மடங்கு லாபம் கிடைக்க போகுது. இவங்க தொழில அல்லது வேலையில இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சவங்க எல்லாம் தானாகவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இது 4வது அறிகுறி. அதாவது தேவையில்லாத உறவுகளும் போலியான நண்பர்களும் எந்த ஒரு காரணமும் இல்லாம உங்க வாழ்க்கையை விட்டு தூரமா போவாங்க. ஆரம்பத்துல இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போகத்தான் புரியும். பிரபஞ்சம் உங்க நல்லதுக்கு தான் இவங்களை எல்லாம் உங்களை விட்டு பிரிச்சிருக்குன்னு. புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது ரொம்ப அருமையான நேரம். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். நினைத்த காரியம் எல்லாமே முழு வெற்றியா முடியும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமையும். இது வரைக்கும் உங்க பேச்சை கேட்காத குடும்ப உறுப்பினர்கள் கூட இனிமே நீங்க சொல்றதுதான் சரின்னு கேட்டு நடப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. 5வது முக்கியமான அறிகுறி என்னன்னா, ரொம்ப நாளா உங்களை வாட்டி வதச்சிட்டு இருந்த உடல்நல பிரச்சனைகள் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு தீராத நோய் இருக்குன்னு பயந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சரியான மருத்துவர் அமைஞ்சோ இல்ல சரியான வைத்தியம் கிடைச்சோ உங்க உடம்புல ஒரு பெரிய ஆரோக்கியம் கிடைக்கிறத நீங்க கண் முன்னாடியே பாப்பீங்க. முகம் எப்பவும் சோர்வா ஒரு களை இல்லாம இருந்த நிலைமை மாறி உங்க முகத்துல ஒரு தனி பொலிவு, ஒரு வசீகரம் உண்டாகும். உங்களை பாக்குறவங்களுக்கே என்ன திடீர்னு இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இதுவும் உங்க கிரக நிலைகள் மாறுறத குறிக்கிற ஒரு சுப சகுனம் தான். இப்போ 2வது மிகப்பெரிய சம்பவம் என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். உங்க குடும்பத்துல ரொம்ப வருஷமா தள்ளி போயிட்டு இருந்த சுப காரியங்கள் தடபுடலா நடக்க போகுது. குறிப்பா கல்யாண வயசுல இருந்தும் சரியான வரன் அமையலன்னு கவலைப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும்.
குழந்தை பாக்கியம் இல்லாம கோவில் கோவிலா ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு இந்த மே 20க்கு மேல உங்க வீட்ல ஒரு மழலை சத்தம் கேட்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே காணாம போய் 2 பேருக்கும் இடையில ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிஞ்சு போன தம்பதிகள் கூட ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா உங்க வீட்டு வாசல்ல ஒரு சந்தோஷமான சூழல் எப்பவுமே நிலைச்சு நிக்க போகுது. யாராவது அறிகுறியா நீங்க கவனிக்க வேண்டியது உங்க வீட்டுக்கு வர சில ஜீவன்கள் தான். திடீர்னு உங்க வீட்டு வாசல்ல பசு மாடு வந்து நிக்கிறதோ இல்ல உங்க வீட்டு மரத்துல புதுசா பறவைகள் வந்து கூடு கட்டுறதோ நடக்கும். இதெல்லாம் வெறும் எதேச்சியா நடக்கிறது இல்ல. உங்க வீட்ல இருந்த தரித்திரம் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகி ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் உருவாகி இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகத்தான் பிரபஞ்சம் இந்த வாயில்லா ஜீவன்களை உங்ககிட்ட அனுப்புது. இப்படி நடந்தா கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்ல மகாலட்சுமி வாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். 7வது அறிகுறியா உங்க குலதெய்வத்தோட நினைவு அடிக்கடி உங்களுக்கு வரும். திடீர்னு குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு தோணும், இல்ல யாராவது உங்ககிட்ட வந்து உங்க குலதெய்வத்தை பத்தி பேசுவாங்க. இது உங்க குலதெய்வம் உங்களை அரவணைச்சு காக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி. 3வது மிகப்பெரிய சம்பவம் உங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்டது. வேலை தேடி ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு, குறிப்பா அரசாங்க வேலைக்காகவோ இல்ல ஒரு பெரிய நிறுவனத்துல நல்ல சம்பளத்துல வேலைக்காகவோ காத்துட்டு இருந்தவங்களுக்கு அடிச்சு தூக்குற மாதிரி ஒரு சூப்பரான வேலை கிடைக்க போகுது. ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பல வருஷமா கிடைக்காத ப்ரமோஷன் தேடி வரும். உங்க உழைப்ப திருடி மேல போனவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற காலம் வந்தாச்சு. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இது. உங்களை உதாசீனப்படுத்தின மேலதிகாரிகள் கூட உங்க திறமைய பார்த்து வாயடைச்சு போய் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பல பேர் உங்களை ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு உங்க வேலையில ஒரு உச்சத்தை தொட போறீங்க. வெளிநாடு போகணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல விசா கிடைச்சு உங்க வெளிநாட்டு கனவு பலிக்க போகுது. 8வது அறிகுறியா நீங்க ஒன்ன கவனிப்பீங்க. எப்பவோ தொலைஞ்சு போன ஒரு பொருளோ இல்ல நீங்க மறந்து போன ஒரு விஷயமோ திடீர்னு உங்க கண் முன்னாடி வந்து நிக்கும். யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் மூலமா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உதவியோ பரிசோ கிடைக்கும். இதெல்லாம் அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கறத குறிக்கிற விஷயம். ஒரு காலத்துல உங்களை தரக்குறைவா பேசினவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்கிறத நீங்க கண் முன்னாடியே பாப்பீங்க. நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். கோவில் குளங்களுக்கு போகும்போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்க கர்ம வினைகள் முழுமையா தீர்ந்து புண்ணிய பலன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத காட்டுற அறிகுறிகள் தான். இப்போ 4வது மிகப்பெரிய சம்பவம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். உங்க சொந்த வீடு வாங்குற கனவு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நனவாக போகுது. வாடகை வீட்டுல ஒவ்வொரு மாசமும் கஷ்டப்பட்டு சொந்தக்காரங்க முன்னாடி தலைகுனிஞ்சு நின்ன சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்க ஆசைப்பட்ட இடத்திலேயே ஒரு நல்ல நிலம் வாங்குவதற்கோ அல்லது கட்டிய வீட்டை வாங்குவதற்கோ நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். இது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளா ஒரு நல்ல வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கும் அந்த ஆசை நிறைவேறும். வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் உங்க பயணங்கள் எல்லாமே லாபகரமானதா அமையும். நீதிமன்றத்துல இழுபறியா இருந்த வழக்குகள் பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகி உங்களுக்கான பங்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இதனால உங்க சமூக அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. 9வது அறிகுறி உங்க மனசுல இருந்த தேவையில்லாத பயம் குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். நேத்து வரைக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த நீங்க இனிமே உங்க எதிர்காலத்தை பத்தி ரொம்ப துல்லியமா திட்டமிட ஆரம்பிப்பீங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத ரொம்ப சுலபமா உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு காட்டி கொடுத்துடும். அதனால இனிமே நீங்க யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல ஒரு அசாத்தியமான நம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்படும். ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். மகான்கள் சித்தர்கள் இவங்களோட ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வர்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக தேடல் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பலமா மாறி உங்களை எந்த ஒரு சறுக்கலும் இல்லாம காப்பாத்தி கொண்டு போகும். செய்ய போற சில ரகசியமான தர்ம காரியங்கள் உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்த்து வைக்க போகுது. 10வது மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறிய நீங்க இந்த மே 20க்கு மேல முழுமையா உணர்வீங்க. அது என்னன்னா உங்க நாக்குல சரஸ்வதி உட்கார்ந்துக்க போறாங்க. அதாவது நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். ஒருத்தரை பார்த்து நீங்க நல்லா இருப்பப்பா அப்படின்னு மனசார சொன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றம் நடக்கிறத நீங்களே பாப்பீங்க. அதே சமயம் உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை பார்த்து நீங்க ஏதோ ஒரு கோபத்துல சாபம் விட்டா கூட அது அவங்கள போய் ரொம்ப மோசமா தாக்கும்.
அந்த அளவுக்கு உங்க வாக்கு பலிதமாகிற நேரம் இது. அதனால இனிமே யார்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமா நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுங்க. நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய பவர் கிடைக்க போகுது. இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரம்னு தான் சொல்லணும். இந்த 10 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்கும் போதே நீங்க உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு தயார்படுத்திக்கணும். இப்போ அந்த 5வது மிகப்பெரிய சம்பவம் என்னன்னு பார்க்கலாம். இது உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையே திருப்பி போட போற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு. அதாவது நீங்க இருக்கிற இடத்துல, உங்க ஊர்ல இல்ல உங்க உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய தலைமை பதவி அல்லது ஒரு மிகப்பெரிய கரவம் கிடைக்க போகுது. சிம்ம ராசி அப்படிங்கறதே ஒரு ராஜராசி தான். ஆனா இவ்வளவு நாளா ஒரு ராஜாவுக்கான எந்த மரியாதையும் இல்லாம ஒரு சாதாரண வாழ்க்கைய சொல்ல போனா பலருக்கு கீழே வேலை செய்யற ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா இந்த மே 20க்கு பிறகு உங்களுக்கான சிம்மாசனம் உங்களை தேடி வரப்போகுது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பெரிய பதவிகள் கிடைக்கும். பொதுநல தொண்டு செய்யறவங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகும். உங்களை ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள்லாம் அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும்னு உங்க காலில் வந்து விழப்போறாங்க. இது மட்டும் இல்லாம உங்க பரம்பரைக்கே நீங்க தான் ஒரு வழிகாட்டியா மாற போறீங்க. உங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி யாருமே தொடாத ஒரு உச்சத்தை நீங்க தொடுவீங்க. உங்க பெயர் பல தலைமுறைகளுக்கு நிலைச்சு நிக்கிற அளவுக்கு ஒரு மகத்தான காரியத்தை செஞ்சு முடிக்க போறீங்க. பல பேருக்கு நீங்க வேலை கொடுக்கற அளவுக்கு உங்க நிலைமை உயரும். இதுவரைக்கும் உங்க திறமைய முடக்கி வச்சிருந்த அத்தனை தடைகளும் சுக்குநூறா உடைய போகுது. நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கு யார் தடையா வந்தாலும் அவங்கள பிரபஞ்சமே தூக்கி எரிஞ்சிடும். அந்த அளவுக்கு கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு அரணா நின்னு உங்களை காக்க போகுது. இந்த 5 சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது நீங்க ரொம்ப அமைதியா எந்த ஒரு தலைக்கணமும் இல்லாம நடந்துக்கணும். ஏன்னா கஷ்டம் வரும்போது எப்படி துவண்டு போகலையோ அதே மாதிரி வெற்றி வரும்போது ரொம்ப நிதானமா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறப்போ நீங்க சில விஷயங்களை ரொம்ப கவனமா கையாளணும். திடீர்னு உங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜயோகத்தை பார்த்து வைத்தறிச்சல் படுறதுக்குன்னே ஒரு கூட்டம் உருவாகும். உங்க சொந்தக்காரங்கள்லயே சில பேர் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ண நினைப்பாங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்க ராசி அதிபதி சூரியன் இப்போ உங்களை சுத்தி ஒரு பெரிய ஒளிவட்டத்தை உருவாக்கி இருக்காரு. உங்களை நோக்கி வர்ற அத்தனை கண் திருஷ்டிகளும் கெட்ட எண்ணங்களும் அந்த ஒளிவட்டத்துல பட்டு அப்படியே பொசுங்கி போயிடும். ஆனாலும் உங்க திட்டங்களை நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத யார்கிட்டயும் முன்கூட்டியே சொல்லாதீங்க. உங்க வெற்றியை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். காரியமாகற வரைக்கும் ரொம்ப அமைதியா உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க பண விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். காசு பணம் தாராளமா வருதுன்னு யாருக்கும் கண்மூடித்தனமா கடன் கொடுக்காதீங்க. குறிப்பா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. சிம்ம ராசிக்காரங்க இயல்பிலேயே ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. யாராவது வந்து கஷ்டம்னு அழுதா உடனே மனசை இறங்கி உதவி செஞ்சிருவீங்க. ஆனா கடந்த காலங்கள்ல இப்படி உதவி செஞ்சுதான் நிறைய ஏமாந்து நின்னீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. உங்க பரந்த மனசுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சா உண்மையிலேயே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. முதியோர் இல்லங்களுக்கு உதவி பண்ணுங்க. இது உங்க புண்ணிய கணக்கை ஏத்துமே தவிர உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் உதவி செஞ்சு உங்க நிம்மதியை நீங்களே கெடுத்துக்காதீங்க. உங்க உழைப்புல வந்த பணத்தை உங்க குடும்பத்துக்காகவும் உங்க எதிர்கால சந்ததியினருக்காகவும் பாதுகாப்பா முதலீடு செய்ய பழகுங்க. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வார்த்தைக்கு பெரிய சக்தி கிடைக்க போகுது. அதனால கோபத்துல கூட உங்க வாழ்க்கை துணையோ இல்ல குழந்தைகளையோ சுருக்கென்று காயப்படுத்துற மாதிரி பேசுறாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்களே இறங்கி போய் பேசி அதை சரி பண்ணிடுங்க. ஏன்னா வெளியில உங்களுக்கு 1000 எதிரிகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழல் இருந்தாதான் நீங்க வெளியில போய் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க போடுற திட்டங்கள் எல்லாமே இந்த நேரத்துல ரொம்ப சரியா அமையும். அவங்க கல்வியிலேயோ இல்ல வேலையிலேயோ ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி தரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோய்கள் விலகும்னு சொன்னாலும் நீங்க உங்க உணவு பழக்கத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்றத வழக்கமா வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே வேலையில இறங்கிட்டா சாப்பாட்டை கூட மறந்துட்டு உழைக்கிறவங்க. இந்த உழைப்பு தான் உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகுதுன்னாலும் உடம்பு நல்லா இருந்தாதான் அந்த வெற்றியை முழுமையா அனுபவிக்க முடியும். தினமும் காலையில சீக்கிரமா எழுந்திருக்க பழகிக்கோங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து காலையில வர்ற அந்த இளவெயில் உங்க உடம்புல படுற மாதிரி கொஞ்ச நேரம் நடங்க. இது உங்க ராசிநாதனான சூரிய பகவான் கிட்ட இருந்து நேரடியா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மாபெரும் சக்தி.
இந்த சூரிய ஒளி உங்க உடம்புல படபட உங்க மனசுல இருக்கிற அத்தனை இருளும் விலகி ஒரு பெரிய தெளிவும் சுறுசுறுப்பும் உண்டாகும். இவ்வளவு பெரிய யோகங்களை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு நன்றி சொல்ற விதமா நீங்க சில ஆன்மீக விஷயங்களை கடைபிடிக்கணும். நம்ம வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல உங்க இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வ கோவிலுக்கு போய் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது வயசானவங்களுக்கோ கோதுமையால் செஞ்ச உணவுகளை தானமா கொடுங்க. இப்படி செய்ய செய்ய உங்க ஜாதகத்துல இருக்கிற சின்ன சின்ன தோஷங்கள் கூட விலகி உங்களுக்கான ராஜயோகம் எந்த தடங்களும் இல்லாம உங்களை வந்து சேரும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த அனுபவத்தை வச்சு இனிமேல் வரப்போற காலத்தை ஒரு பொற்காலமா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் பல தடவை யோசிச்சு தீர்க்கமா எடுங்க. வியாபாரம் செய்யற சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இதுவரைக்கும் போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போய் நஷ்டம் மேல நஷ்டம் வந்து கடையை மூடிடலாமான்னு நினைச்சவங்க கூட இனிமே லாபத்தை அள்ள போறீங்க. புதுசா கிளைகள் ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்க தொழில் அசுர வளர்ச்சி அடைய போகுது. உங்களுக்கு போட்டியா இருந்து உங்களுக்கு பல சூழ்ச்சிகள் செஞ்சவங்கெல்லாம் இனிமே உங்க முன்னாடி நிக்க முடியாம காணாம போயிடுவாங்க. வாடிக்கையாளர்கள் மத்தியில உங்க மேல ஒரு தனி நம்பிக்கையும் நல்ல பெயரும் உண்டாகும். வியாபாரத்துல எப்பவும் போல நேர்மையை மட்டும் கடைபிடிச்சா போதும். உங்க கல்லாப்பெட்டி எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். உங்ககிட்ட வேலை செய்யற தொழிலாளர்களும் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா நடந்துப்பாங்க. உடன் பிறந்தவர்கள் விஷயத்துல இவ்வளவு நாளா இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் பனி மாதிரி விலகிடும். அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த சொத்து தகராறு, அக்கா தங்கச்சிக்குள்ள இருந்த தேவையில்லாத மனஸ்தாபம் எல்லாமே நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி சுமூகமா பேசி தீர்த்துப்பீங்க. உங்க வளர்ச்சிக்கு உங்க குடும்பத்தாரே இனிமே ஒரு பெரிய பக்கபலமா இருப்பாங்க. பல வருஷமா முகம் கொடுத்து பேசாம இருந்த சொந்தக்காரங்க எல்லாம் அவங்களா வந்து உங்ககிட்ட வெளியே ஓட்டுறத பாப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல பழைய கசப்பான சம்பவங்களை திரும்ப திரும்ப பேசி அவங்கள ஒதுக்காதீங்க. பழசையெல்லாம் மறந்துட்டு ஒரு புது உறவை சந்தோஷமா தொடங்குறது தான் உங்க எதிர்கால நிம்மதிக்கு ரொம்ப நல்லது. படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். படிப்புல கவனமே இல்லாம சுமாராக இருந்தவங்க கூட இனிமே முதல் மார்க் வாங்குற அளவுக்கு அவங்க ஞாபக சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைச்ச மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு எந்த ஒரு பெரிய தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா கிடைக்கும். படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை உடனே கிடைக்கும். குறிப்பா அரசு வேலைக்காக பல வருஷமா போட்டி தேர்வுகளுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற சிம்ம ராசி இளைஞர்களுக்கு உங்க உழைப்புக்கான முழு பலனும் கிடைச்சு வெற்றி நிச்சயமா உங்க கைக்கு வரும். அதனால வேற எதை பத்தியும் யோசிக்காம முழு மூச்சோட படிக்கிறத மட்டும் பாருங்க. ஏசிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க திறமைக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. இவ்வளவு திறமை இருந்தும் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறோமேன்னு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்ட பெண்கள் இனிமே சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு யாருடைய தயவும் இல்லாம கை நிறைய சம்பாதிக்க போறீங்க. குடும்பத்துல இதுவரைக்கும் உங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்காதவங்க கூட இனிமே நீங்க சொல்றதுதான் சரின்னு உங்க பேச்ச கேட்க ஆரம்பிப்பாங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் தொல்லை இதெல்லாம் தானாகவே சரியாகி வீட்டுக்குள்ள ஒரு ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலவும். வேலைக்கு போற பெண்களுக்கு அவங்க வேலை செய்யற இடத்துல பல வருஷமா தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் தேடி வரும். உங்களை கேலி செஞ்சவங்க முன்னாடி ஒரு மகாராணி மாதிரி தலை நிமிர்ந்து கெத்த வாழ போறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனத்துல வச்சுக்கணும். உங்க வளர்ச்சி அதிகமாக அதிகமாக உங்களை சுத்தி சில மறைமுக எதிரிகளும் உருவாக வாய்ப்பு இருக்கு. அவங்க நேருக்கு நேரா உங்ககிட்ட மோத மாட்டாங்க, ஆனா பின்னாடி இருந்து உங்களுக்கு குழி பறிக்க பாப்பாங்க. ஆனா இத நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட பயப்படவே தேவையில்லை. ஏன்னா வரப்போற நாட்கள்ல உங்க கிரக நிலைகள் அவ்வளவு வலுவா இருக்கு. நீங்க எந்த ஒரு தப்பும் செய்யாத வரைக்கும் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமா நின்னு உங்களை காப்பாத்தும். உங்களை அழிக்க நினைச்சவங்க அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுந்து அழிஞ்சு போவாங்க. இங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க இலக்கு என்னவோ அதை மட்டும் நோக்கி உங்க பயணத்தை முழு நம்பிக்கையோட தொடர்ந்துகிட்டே இருங்க. யார் என்ன குறை சொன்னாலும் அதை காதுல வாங்கவே வாங்காதீங்க. இப்பொருளாதார ரீதியா நீங்க தொடப்போற அந்த பிரம்மாண்டமான உச்சம் உங்களை சுத்தி இருக்கிற பல பேருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். நேத்து வரைக்கும் அன்றாட செலவுக்கே காசு இல்லாம கஷ்டப்பட்டவங்க இனிமே 4 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை உயரும். ஆனா இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் வந்த உடனே தேவையில்லாத ஆடம்பர செலவுகள்ல இறங்கிடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க கடந்த கால கண்ணீருக்கும் உழைப்புக்கும் பிரபஞ்சம் கொடுத்த சன்மானம்.
அதை ரொம்ப பத்திரமா கையாளணும். நிலம், வீடு அல்லது தங்கம்னு நிரந்தரமான சொத்துக்கள்ல முதலீடு பண்ணுங்க. குறிப்பா உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு தொகையை பாதுகாப்பான முறையில சேமிச்சு வைங்க. இது காலத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய துணை நிற்கும். அபல வருஷமா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை நீங்க சுமந்துட்டு இருந்திருப்பீங்க. யாரோ செஞ்ச துரோகத்தினால ஏற்பட்ட வடுவோ இல்ல நம்பி ஏமாந்த வலியோ உங்களை உள்ளுக்குள்ளேயே ரொம்ப அரிச்சிட்டு இருந்திருக்கும். அந்த பழைய மன காயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல முழுமையா ஆறப்போகுது. மனசுல ஒரு பெரிய அமைதியும் ஏதோ ஒரு பெரிய மலையளவு சுமையை இறக்கி வச்ச மாதிரியான ஒரு ஆத்மார்த்தமான நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். ராத்திரி படுத்த உடனே எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இல்லாம ரொம்ப நிம்மதியா தூங்குவீங்க. அந்த ஆழமான தூக்கமே உங்க உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய மருந்தா வேலை செய்யும். காலையில எந்திரிக்கும் போது ஒரு புது மனுஷனா ஒரு புது உத்வேகத்தோட உங்க நாளை ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிப்பீங்க. இவங்க உள்ளுணர்வு இந்த நேரத்துல ரொம்பவே கூர்மையா வேலை செய்யும். எது சரி எது தப்புன்னு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள் மனசு ரொம்ப துல்லியமா காட்டி கொடுத்துடும். யாராவது உங்ககிட்ட தப்பான எண்ணத்தோட லாபம் சம்பாதிக்க வந்தா அவங்க முகத்தை பார்த்த உடனே இவங்க சரியில்லைன்னு உங்க மனசு உங்களுக்குள்ள எச்சரிக்கும். அந்த எச்சரிக்கைய தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாம அதுக்கு ஏத்த மாதிரி சுதாரிச்சு விலகி நடந்துக்கோங்க. அதே போல ஆன்மீகத்துல நீங்க செய்ய போற சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியே கொடுக்கும். ரொம்ப வருஷமா போகணும்னு நினைச்சு தள்ளி போன சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் தரிசனம் பண்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பயணம் உங்க வாழ்க்கையில இன்னும் பல நல்ல அதிர்ஷ்டங்களை ஈர்த்து கொண்டு வரும். உங்களுக்கான நல்ல காலம் முழுமையா தொடங்கிடுச்சு அப்படிங்கறத நீங்க சீக்கிரமே கண்கூடா பார்க்க போறீங்க. குறிப்பா புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப அருமையான நேரம். ஜவுளி தொழில், அதாவது துணி வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா அதை ஆரம்பிக்கலாம். உதாரணமா, நீங்க புதுசா தொடங்குற அந்த துணி வியாபாரத்துக்கு நிவிக் அப்படின்னு ஒரு அழகான பேரை வச்சு சொந்தமா ஒரு நிறுவனத்தை உருவாக்குனீங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமாவே மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெறும். அந்த அளவுக்கு உங்க ஜாதகத்துல இப்போ வியாபார யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. சின்னதா ஆரம்பிக்கிற தொழில் கூட ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமா வளர்ந்து நிக்க போகுது. வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்துல இதுவரைக்கும் இருந்த கவலைகள் எல்லாம் இனிமே தீர்ந்துடும். அப்பா அம்மாவோட உடம்பு அடிக்கடி சரியில்லாம போய் மருத்துவ செலவு அதிகமாகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு சரியான வைத்தியம் கிடைச்சு அவங்க ஆரோக்கியம் ரொம்ப நல்லா தேறி வரும். அவங்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல இருந்த பித்ரு தோஷங்கள், அதாவது முன்னோர்களோட சாபங்கள் எல்லாமே நீங்கி உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா வாசம் செய்ய போகுது. இதனால உங்க வீட்டுல ஒரு தெய்வ கடாட்சம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். பூர்வீக சொத்துல பங்கு கிடைக்காம சொந்த பந்தங்கள் கூட சண்டை போட்டு நீதிமன்றப்படி ஏறி இறங்கினவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரப்போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். விவசாயம் செய்யற சிம்ம ராசி விவசாயிகளுக்கும் இந்த நேரம் ரொம்ப சிறப்பா அமைய போகுது. நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த நல்ல மகசூல் கிடைச்சு உங்க கஷ்டம் எல்லாம் முழுமையா தீர்ந்து போகும். நிலம், தோட்டம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு ரொம்ப சுலபமா அதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். உங்களை நம்பி முதலீடு செய்ய பல பேர் தானாகவே முன் வருவாங்க. உங்க பேச்சில இருந்த அந்த பழைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ரொம்ப நிதானமான முதிர்ச்சியான ஒரு பேச்சு வர ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாம் கோபத்துல படபடன்னு பேசி பிரச்சனைய பெருசாக்குன நீங்க இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா யோசிச்சு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி ரொம்ப பக்குவமா நடந்துப்பீங்க. உங்க குணத்துல வர்ற இந்த பெரிய மாற்றத்தை பார்த்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு பக்குவமான ஒரு மனுஷனா நீங்க மாறிட்டீங்க அப்படிங்கிறது தான் உங்க வாழ்க்கையில நீங்க அடைய போற மிகப்பெரிய வெற்றிக்கான முதல் படி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு அசாத்தியமான தலைமை பண்பு இருக்கும். ஆனா இத்தனை நாளா சூழ்நிலை காரணமா அதை வெளியே காட்ட முடியாம யாரோ ஒருத்தருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்ட சிங்கம் மாதிரி ரொம்ப அமைதியா இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கூண்டு உடைய போகுது. உங்க உண்மையான பலம் என்ன, உங்க திறமை என்ன அப்படிங்கறத இந்த உலகமே பார்த்து மிரள போகுது. உங்களை சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் உங்களோட அசுர வளர்ச்சியை பார்த்து வியந்து போய் நிப்பாங்க. முக்கியமா நீங்க செய்ய போற சில காரியங்கள் உங்க ஊர்ல இல்ல உங்க சுற்றத்தார் மத்தியில பெரிய அளவுல பேசப்படும். உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை சமுதாயத்துல உருவாகும். ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு மக்கள் உங்களை ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்ப்பாங்க. கபைனங்கள் மூலமா உங்களுக்கு எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இந்த நேரத்தில் நடக்கும். குறிப்பா தூர தேசத்துல இருந்து, அதாவது வெளியூர் அல்லது வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில தகவல்கள் உங்க வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி திடீர்னு ஒரு நாள் உங்களை தேடி வரும். அந்த செய்தி உங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கும்.
வேலை விஷயமா நீங்க செய்யற பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு 100% வெற்றியை மட்டும்தான் தேடி தரும். அதனால பயணம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அதை தயங்காம ஏத்துக்கோங்க. அந்த பயணத்துல உங்களுக்கு கிடைக்க போற சில புதிய நபர்களோட நட்பு உங்க எதிர்கால திட்டங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமைய போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக தேடல் உருவாகும். இவ்வளவு நாள் சாமி கும்பிட்டதுக்கும் இனிமே நீங்க கும்பிட போறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். ஏதோ கடமைக்கு சாமி கும்பிட்ட நிலைமை மாறி தெய்வத்தோட ஒரு நேரடி தொடர்பை நீங்க உணர்வீங்க. கோவிலுக்கு போனா கூட கூட்டத்துல நின்னு கும்பிடாம உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்துல நின்னு மனசார ஆத்மார்த்தமா அந்த இறைவனை வேண்டுவீங்க. உங்களோட இந்த உண்மையான பக்திக்கு ரொம்ப சீக்கிரமாவே பலன் கிடைக்கும். நீங்க நினைச்சபடியே நடக்கும். நீங்க வேண்டிக்கிட்ட காரியங்கள் எல்லாமே எந்த தடையும் இல்லாம நிறைவேறும். சிலருக்கு குலதெய்வத்தோட அருள் நேரடியா கிடைக்கிறத கனவுகள் மூலமா உணர முடியும். இதெல்லாம் உங்க வாழ்க்கை ஒரு சரியான பாதையில போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கான தெளிவான அடையாளங்கள். இவங்கள பத்தி குறை சொல்றவங்க, பின்னாடி புறம் பேசுறவங்க, இவங்கள பத்தி எல்லாம் நீங்க இனிமே கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க. ஒரு காலத்துல 4 பேர் நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த நீங்க இனிமே யார் என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்வேன்னு ரொம்ப தைரியமா இறங்கி வேலை செய்வீங்க. இந்த ஒரு தைரியம் தான் உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு போக போகுது. உங்களுக்குள்ள இவ்வளவு நாளா இருந்த ஒரு வித தாழ்வு மனப்பான்மை எல்லாமே சுத்தமா மறைஞ்சிடும். கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை நீங்களே பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புது சக்தி, ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறந்திருக்கிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. உங்களோட இந்த பிரகாசமான முகத்தோற்றமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்து விட போகுது. சிம்மராசி என்பர்களே, உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாபெரும் மாற்றங்கள் உங்களை ஒரு புது மனுஷனா மாத்த போகுது. முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்பட்டு கத்தி பேசி உங்க சக்தியெல்லாம் வீணாக்கியிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த கோபம் எல்லாம் சுத்தமா மறைஞ்சு ஒரு பெரிய அமைதி உங்க மனசுல குடிக்கொள்ளும். இந்த அமைதி தான் உங்க வெற்றிக்கான மிக முக்கியமான திறவுகோல். யாராவது உங்களை கோபப்படுத்தணும்னு நினைச்சு ஏதாவது செஞ்சா கூட நீங்க அதை பார்த்து ஒரு சின்ன சிரிப்போட கடந்து போயிடுவீங்க. உங்க பொறுமைய பார்த்து உங்களை சீண்டினவங்களே ஆச்சரியப்பட்டு பின்வாங்குவாங்க. அந்த அளவுக்கு உங்க மனசு ஒரு பெரிய பக்குவத்தை அடைய போகுது. இவங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும். குறிப்பா பல வருஷமா தீர்க்க முடியாம இழுபறியா இருந்த சொத்து பிரச்சனைகள், பங்காளி சண்டைகள் எல்லாமே ரொம்ப சுமூகமா முடியும். நீங்களே எதிர்பார்க்காத விதத்துல உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இது உங்க பொருளாதார நிலையை பல மடங்கு உயர்த்த போகுது. காசு பணம் கையில தாராளமா புழங்கும் போது உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் எப்பவுமே நிலைச்சிருக்கும். உங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டதையெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாம உங்களால வாங்கி கொடுக்க முடியும். அவங்க முகத்துல பாக்குற அந்த சந்தோஷம்தான் உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்தா உங்களுக்கு தோணும். புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு ரொம்ப சீக்கிரமாவே நனவாக போகுது. ஒரு நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புது வண்டியை வாங்கி உங்க வீட்டு வாசல்ல நிப்பாட்டுவீங்க. அந்த வண்டியில உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்க பயணங்கள் எல்லாமே இனிமே பாதுகாப்பானதாகவும் லாபகரமானதாகவும் அமையும். இங்க போற காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம 100% வெற்றியில போய் முடியும். தொட்டதெல்லாம் பொன்னாகவும் காலம் இதுன்னு சொல்லலாம். அதனால எந்த ஒரு புது முயற்சியில இறங்கினாலும் கொஞ்சம் கூட தயங்காம முழு நம்பிக்கையோட இறங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான் நிற்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இவ்வளவு நாளா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. அடிக்கடி வந்த உடல் சோர்வு, தலைவலி, கை கால் வலி எல்லாமே இப்போ மாயமா மறைய போகுது. இருந்தாலும் உங்க உணவு பழக்கத்துல ஒரு கட்டுப்பாட்டை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுறது, தினமும் கொஞ்ச நேரம் வாக்கிங் போறது, இதெல்லாம் உங்க ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தும். ராத்திரி நேரங்கள்ல ரொம்ப நேரம் முழிச்சிருக்காம சீக்கிரமா தூங்கி காலையில சீக்கிரமா எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. இது உங்க உடம்புல ஒரு புது சுறுசுறுப்பை உருவாக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அந்த குறையில்லாத செல்வத்தை நீங்க முழுமையா அனுபவிக்க போறீங்க. சிம்மராசி சொந்தங்களே, நீங்க பழகின நண்பர்கள் வட்டத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போறத நீங்க சீக்கிரமே உணர போறீங்க. இப்பவுமே உங்க கூடவே சுத்திட்டு உங்க உழைப்பை எல்லாம் உறிஞ்சிட்டு ஆனா வெளியில நல்லவங்க மாதிரி நடிச்ச சில பேரோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய போகுது. அவங்க செஞ்ச துரோகங்கள் எல்லாம் உங்க கண் முன்னாடி வெட்ட வெளிச்சமா தெரிய வரும். ஆனா இதனால நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. மாறா ஒரு பெரிய குப்பைய உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்ச மாதிரி ஒரு ஆழமான நிம்மதியை உணர்வீங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற புதிய மனிதர்கள் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போறாங்க.
உங்க எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்க சிந்தனைக்கு ஈடு கொடுக்கற மாதிரி ரொம்ப நல்ல மனிதர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த அறிமுகம் மூலமா உங்க வாழ்க்கையில பல புது வெற்றிகளுக்கான கதவுகள் திறக்க போகுது. உங்களுக்குள்ள இவ்வளவு நாளா தூங்கிட்டு இருந்த சில கலை திறமைகள் திடீர்னு விழிச்சுக்கும். சிலருக்கு பாடுறது, எழுதுறது, இல்ல வரையறது, பலர்கிட்ட தைரியமா பேசுறதுன்னு ஏதாவது ஒரு தனித்திறமை இருக்கும். ஆனா கடந்த காலத்துல குடும்ப சூழ்நிலை காரணமாவும் பண நெருக்கடி காரணமாவும் அதையெல்லாம் முடக்கி வச்சிருப்பீங்க. இனிமே அந்த மறைமுக திறமைகள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வருமானமும் பெயரும் புகழும் தேடி வரப்போகுது. நீங்க சும்மா பொழுதுபோக்குக்காக செய்யற ஒரு விஷயம் கூட 4 பேர் வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய படைப்பா மாறப்போகுது. உங்க திறமைய பார்த்து பல பேர் உங்களை தேடி வந்து வாய்ப்புகள் கொடுப்பாங்க. இது உங்க தொழில் முறையான வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனையா அமைய போகுது. உங்க மேல உங்களுக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் விலகி ஒரு அசாத்தியமான நம்பிக்கை பிறக்கும். லகடன் பிரச்சனையில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தவங்களுக்கு எங்கிருந்து தான் பணம் வருதுன்னே தெரியாத அளவுக்கு பண வரவு தண்ணியா கொட்ட போகுது. பல வருஷமா வட்டி கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்ட ஒரு பெரிய கடனை ஒரே அடியா கட்டி முடிச்சிட்டு நெஞ்ச நிமிர்த்தி நடக்க போறீங்க. அடமானத்துல மூழ்கி போயிடும்னு பயந்த உங்க நகை, நிலம் எல்லாமே எந்த குறையும் இல்லாம உங்க கைக்கு திரும்ப வரப்போகுது. இதையெல்லாம் பார்த்து உங்க உழைப்பை கிண்டல் பண்ண சொந்த பந்தங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. நேத்து வரைக்கும் கடன்காரங்க தொல்லைக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ்ந்த நீங்க இனிமே 4 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க பண நிலைமை அசுரத்தனமா உயரப்போகுது. ஆனாலும் பணம் அதிகமா வருதுங்கிறதுக்காக ஆடம்பர செலவுகள் செஞ்சு பழைய நிலைமைக்கு போயிடாம பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளும். இந்த நேரத்துல உங்க பேச்சுல ஒரு பெரிய வசீகரம் உருவாகும். நீங்க சொல்றத கேட்கறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் காத்துட்டு இருப்பாங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. பொது காரியங்கள்ல இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான நேரம். மக்கள் மத்தியில உங்களுக்கான செல்வாக்கு பல மடங்கு கூடும். சமுதாயத்துல ஒரு பெரிய பதவியோ கரவமான பொறுப்போ உங்களை தேடி வரும். அந்த பொறுப்பை நீங்க ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சு பல பேரோட ஆசீர்வாதத்தை முழுமையா வாங்குவீங்க. உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்க கூட இப்போ உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க அதிகாரம் உங்க போகுது. சிம்ம ராசிக்கான அந்த உண்மையான ராஜ வாழ்க்கைய, ஒரு கம்பீரத்தை நீங்க இனிமேதான் முழுமையா வாழ போறீங்க. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பா சிம்ம ராசி வாலிபர்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம். இவ்வளவு நாளா தோற்றத்துல பெரிய அக்கறை காட்டாம இருந்த நீங்க இனிமே உங்க மேல ஒரு தனி கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. புது விதமான முடி அலங்காரம், உங்க முகத்துக்கு ஏத்த மாதிரி அளவான தாடி வளர்த்து உங்களை நீங்களே ரொம்ப அழகா மாத்திக்க போறீங்க. நீங்க நடந்து போனாலே 4 பேர் திரும்பி பாக்குற அளவுக்கு உங்க முகத்துல ஒரு பெரிய வசீகரம் உண்டாக போகுது. ஏதோ ஒரு மாயாஜாலம் நடந்த மாதிரி உங்க தோற்றம் முழுமையா மாறப்போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மாற்றத்தை பார்த்து ரொம்பவே ஈர்க்கப்படுவாங்க. இந்த ஒரு தன்னம்பிக்கை உங்க வேலை மற்றும் எதிர்கால திட்டங்களுக்கு ஒரு பெரிய கூடுதல் பலமா அமைய போகுது. அகாதல் விஷயத்துல ரொம்ப நாளா இருந்த ஏமாற்றங்கள் எல்லாம் இனிமே காத்துல பறந்துடும். உண்மையான அன்புக்கு ஏங்கி தவிச்ச சிம்மராசி அன்பர்களுக்கு அவங்க மனச முழுசா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒருத்தர் வாழ்க்கையில வரப்போறாங்க. ஏற்கனவே காதலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க வீட்டுல இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் தானாகவே விலகி ரொம்ப பிரம்மாண்டமான முறையில உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கான யோகம் கூடி வந்திருக்கு. பிரிஞ்சு போன உறவுகள் கூட உங்களை தேடி திரும்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா யார் உங்க வாழ்க்கைக்கு உண்மையா இருப்பாங்க அப்படிங்கறத உங்க உள்மனசு ரொம்ப தெளிவா உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதனால உணர்வு பூர்வமான விஷயங்கள்ல நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாமே ரொம்ப சரியா அமையும். ஈசிமம்னு சொன்னாலே வெளியில பாக்குறதுக்கு ஒரு பெரிய கெத்து இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள எக்கச்சக்கமான பயமும் குழப்பமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. யாருக்காவது நம்மளால கஷ்டம் வந்துடுமோ, இல்ல நம்ம எடுக்கிற முடிவு தப்பா போயிடுமோன்னு உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மனபயம் இப்ப வேரோட அழிய போகுது. இந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆணித்தரமா துணிச்சலா செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க தைரியத்தை பார்த்து உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க ஒரு பெரிய உத்வேகம் அடைவாங்க. உங்க தொழில்ல இதுவரைக்கும் எடுக்க தயங்கின பல பெரிய முடிவுகளை இப்போ ரொம்ப சுலபமா எடுத்து அதுல ஒரு மாபெரும் வெற்றியையும் உலகத்துக்கு காட்ட போறீங்க. இந்த காலகட்டத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய ரகசியமான செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு அடிக்கடி மலை மேல இருக்கிற தெய்வங்களை போய் பார்க்கணும்னு தோணும். மலை ஸ்தலங்களுக்கு திடீர்னு ஒரு பயணம் போயிட்டு வருவீங்க. அந்த பயணம் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை தடைகளையும் அழிச்சிட்டு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்க போகுது. அங்க நீங்க பாக்குற சில நிகழ்வுகள் இல்ல கேக்குற சில வார்த்தைகள் உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா அமைய போகுது. அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஆழமான, அதே சமயம் ரொம்பவும் உண்மையான ஒரு ஈடுபாடு உங்களுக்குள்ள உருவாகும்.
இது உங்களை எந்த கெட்ட சக்தியும் நெருங்க விடாம ஒரு பெரிய கவசம் மாதிரி எப்பவும் பாதுகாக்கும். உங்க பொருளாதார முன்னேற்றத்தை பார்த்து உங்களுக்கே ஒரு கட்டத்துல பெரிய ஆச்சரியம் வரப்போகுது. குறிப்பா பங்குச்சந்தை மாதிரியான முதலீடுகள்ல இதுவரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே பார்த்தவங்களுக்கு இனிமே லாபம் பல மடங்கா பெருக போகுது. எங்கேயோ தூக்கி போட்ட ஒரு சின்ன முதலீடு இப்போ விஸ்வரூபம் எடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய தொகையா வந்து சேரும். இது வரைக்கும் 10 ரூபாய்க்கு கூட அடுத்தவங்களை எதிர்பார்த்து நின்ன நிலைமை மாறி நீங்க நினைச்ச நேரத்துல நினைச்சதை வாங்குற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் சரளமா இருக்கும். இந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்ல ஆரம்பிச்சு ஆடம்பர பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி குவிப்பீங்க. உங்க வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது சமூகத்துல ரொம்பவே உயர்வான ஒரு இடத்துக்கு போக போகுது. இன்னொரு பக்கம் உங்க சொந்த பந்தங்களுக்கு இடையில நடக்கிற சுப விசேஷங்கள்ல உங்களுக்குன்னு ஒரு தனி முக்கியத்துவம் கிடைக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.